திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பகுதி 23. செம்பியன் மாதேவியின் திருவுடல் தகனம் செய்யப்பட்டு விட்டதாம். அருள்மொழியை நேரில் வந்து தன் கையாலேயே கொள்ளி வைத்து அந்தணர்களுக்கும் இன்னும் பலருக்கும் செம்பியன் மாதேவியின் மனக்கேதம் தீர விதவிதமாக தானங்கள் செய்தாராம். 1000 பக்தர்களுக்கு பசுக்களுக்கு மேல் தானம் கொடுக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்படுகின்றோம். அருள்மொழி மிக தந்திரசாலியாக நடந்து கொண்டிருக்கிறான். மலையனூர் சாம்பன் சம்மணமிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து தலையசைக்காமல் உதடு மட்டும் பிரித்து பேசி கொண்டிருந்தான். கொல்லிமலையின் உச்சியில் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே உண்டான ஒரு திட்டில் 4 பேர் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தனர். செம்பியன் மாதேவி பல்லக்கில் தூக்கி இங்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்து அது தோற்று போனதால் மிகப்பெரிய வருத்தத்தில் இருந்தார்கள். சாம்பனுக்கு எதிரே ரவிதாசனுடைய 3வது மகன் துர்க சரவணன் சாம்படியைப் போல விரைப்பாக உட்கார்ந்திருந்தான். வலது பக்கம் சாயாகுமாரனும் காளிதாசனும் அமர்ந்திருந்தார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பதவியேறியதும் மறு வருடமே இவர்கள் குடும்பம் பழிவாங்கப்பட்டது. இவர்களது குடும்பங்கள் மட்டுமில்லாமல் இவர்களை சார்ந்த உறவினர்களும் உடையார்குடியில் இருந்து துரத்தி அனுப்பப்பட்டனர். அனாதைகளாக கட்டிய துணிகளோடு குழந்தைகளும் கிழவர்களுமாக இந்த கூட்டம் சேர தேசத்தை அடைந்து அருள்மொழி என்கின்ற ராஜராஜனை அழித்து விடுவோம் என்று சேரதேச எல்லையில் சத்தியம் செய்து கொண்டு சோழ குடும்பத்தை பூண்டோடு அழிப்பதே எங்களுடைய வேலை என்று கூறி முழக்கமிட்டு அதை தவிர வேறு எதுவும் செய்வதில்லை என்று சூளுரைத்து தொடர்ந்து செய்தும் வந்தனர். திருவக்கரையில் உள்ள வக்ரகாளி கோவிலிலிருந்து செம்பியன் மாதேவியை பல்லக்கில் சுமந்து வந்து செம்பியன் மாதேவிக்கு அந்த பயணம் சரியாக வராததால் உடல் அதிகம் குலுங்கியதால் மாரடைப்பு ஏற்பட்டு முக்கூடல் என்கின்ற ஊரில் மரணமடைய அங்கேயே போட்டுவிட்டு அந்த ஊரிலிருந்து குதிரைகளை வாங்கி கொண்டு கொல்லிமலை அடிவாரம் வரை வந்து சேர்ந்து விட்டனர். கொல்லிமலைக்கு வந்து 7 நாட்கள் ஆகிவிட்டன. செம்பியன் மாதேவி இறந்த 3ஆம் நாள் அவருடைய உடல் ராஜராஜ சோழனால் தகனம் செய்யப்பட்டு விட்டது. அடுத்த 3ஆம் நாள் அது இவர்களுக்கு தெரிய வந்தது. தினம் தினம் அவருடைய பெயரால் தானங்கள் நடைபெறுவதாகவும் மிகப்பெரிய மண்டபம் ஒன்றும் பள்ளிப்படை கோயில் ஒன்றும் கட்டப்படும் என்றும் ராஜராஜ சோழன் அறிவித்ததாகவும் அதற்கு உண்டான ஆரம்பக்கட்ட வேலைகள் துவங்கிவிட்டன என்றும் செம்பியன் மாதேவியின் ஆசீர்வாதம் சோழ தேசத்திற்கு என்றும் உண்டு என்றும் ராஜராஜ சோழன் பேசியதாகவும் மக்கள் அதை ஆரவாரம் செய்து வரவேற்றதாகவும் ராஜராஜன் எங்கு போனாலும் மக்கள் அவனை சுற்றி நின்று கொண்டு வணங்கியதாகவும் அவனுக்கு துணை நிற்பதாய் உறுதி கூறியதாகவும் செய்திகள் வந்த வண்ணமே இருந்தன. சோழ தேசத்தை தாண்டி நடு நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் ராஜராஜனை மக்கள் மனதார நேசித்தனர். இவனல்லவோ அரசன் என்று வியப்பதும் கொல்லிமலைக்கு செய்தியாக வந்து சேர்ந்தது. மக்கள் என்ன செய்தாலும் திசை மாறி ஒவ்வொரு நாளும் ராஜராஜனின் புகழ் மேலே போய்க் கொண்டிருப்பதை பார்த்து மலையனூரான் சாம்பன் கண்ணீரை உகுத்தான். என் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானத்தை என்னால் துவைக்கவே முடியாதா? என் தகப்பனுக்கு ஏற்பட்ட இந்த வேதனையை என்னால் நீக்கவே முடியாதா? போருக்கு கிளம்புகின்ற நாளில் விடியற்காலையில் ரவிதாசன் மலையனூர் சாம்பனை அருகில் அழைத்து, குழந்தாய், நான் போருக்கு போகிறேன், என்னுடைய கடைசி முயற்சி இது என்று என் மனதிற்கு இன்று படுகின்றது. இந்த முயற்சியில் நான் வெற்றி பெறப் போவதில்லை என்பதும் எனக்கு தெரிந்துவிட்டது. ஆனாலும் என்னுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக முழு முயற்சியாய் மிக வேகத்தோடு நான் இந்த போரில் ஈடுபடப் போகின்றேன். நான் கற்ற அத்தனை திறமைகளையும் வித்தைகளையும் இதில் காட்டப் போகிறேன். ராஜராஜனை குறிவைத்து நகருகிறேன். விதம் விதமாக தாக்கப் போகின்றேன். இதில் மரணம் உறுதி. என் மரணத்திற்கு பிறகு ஒருவேளை அருள்மொழி உயிரோடு இருந்தால் அவனை கொல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சோழர் குலத்தை பூண்டோடு அறுக்க வேண்டியது உன் வேலை, உன் மகன் வேலை, உன் பேரன் வேலை. பரம்பரையாக நாம் சோழர்களுக்கு எதிரிகள் என்று தீர்மானித்து என்றேனும் ஒரு நாள் இந்த சோழ குலத்தை பூண்டோடு அறுக்க நாம் சபதம் மேற்கொள்ள வேண்டும். சத்தியம் செய், சத்தியம் செய். சோழர் குலத்தை பூண்டோடு அறுப்பேன் என்று சத்தியம் செய். இதை தவிர வேறு எந்த வேலையும் எனக்கு இல்லை என்று சத்தியம் செய். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா குழந்தாய்? நீ சிறு பையன் என்பது. வயதான கிழவனும் 70 வயதான கிழவியும் இவர்கள் பிறம்பால் அடித்து துரத்தினார்களே, வழி எங்கும் காரி உமிழ்ந்தார்களே, மண்ணை வாரி தூற்றினார்களே, உனக்கு ஞாபகம் இல்லையா? 257 பேர் நாம் மெல்ல மெல்ல சோழ தேசத்தை விட்டு வெளியே போனோமே. எல்லா இடத்திலும் எதையோ கரைத்து தலையில் ஊற்றி சபித்தார்களே, ஞாபகம் இருக்கின்றதா? என் வாழ்நாளில் என் மனக்கேதம் தீராமல் என் சபதத்தை முடிக்காமல் நான் இருக்கிறேனே என்று வருத்தம் இருக்கிறது. ஆனால் நீ இருக்கிறாய் என்று சந்தோஷமாக இருக்கிறது.
ரவிதாசன் இடுப்பு வேட்டியை இறுக கட்டிக்கொண்டு வேட்டிக்கு மேல் பட்டு துணியை பட்டையாக்கி மெல்ல சுற்றி கொண்டு பட்டு துணிக்கு மேல் தர்பை கயிற்றால் இருக்க கட்டிக்கொண்டு அந்த தர்பை கயிற்றிலிருந்து உடைவாள் தொங்க முதுகில் குத்திடிகளை சுமந்து கொண்டு கைகூப்பி கிழக்கு பார்த்து நின்றபடியே பேசினான். நல்லது, நான் போய் வருகிறேன். சாம்பான், நேற்று இரவு கூட ஆதித்த கரிகாலன் என்னை பார்த்து சிரிப்பது போல, நான் சாகவில்லையடா என்று சொல்வது போல ஒரு கனவு வந்தது. கைப்பட கொன்றாலும் ஆதித்த கரிகாலன் நான் கொல்லவில்லையோ, இன்னும் இங்கேனும் உயிரோடு ஒளிந்து கொண்டிருக்கிறானோ என்கின்ற பயம் எனக்கு நிரந்தரமாக இருக்கிறது. இந்த கனவு பல 100 முறை வந்துவிட்டது. அருள்மொழி காந்தலூர் சாலைக்கு படையெடுத்து வருகிறான். பல லட்சம் வீரர்களோடு வருகிறான். அவனை எப்படி வெல்வது என்பது இயலாத காரியம்தான். காந்தலூர் சாலை எரிபடப் போகிறது. தூள் தூளாக ஆகப் போகிறது. அந்த கடிகையை அடித்து உடைத்து அங்குள்ள அத்தனை பேரையும் அவன் விரட்டப் போகின்றான். கடிகை இருந்த இடத்தை மண்மேடாக மாற்றப் போகின்றான். இந்த கடிகையில் இருந்தானே நீங்கள் சோழ தேசம் நோக்கி வருகிறீர்கள் என்று அதை பழிவாங்கப் போகின்றான். எங்கேனும் காட்டுக்குள் இந்த கடிகையை தொடர்ந்து நடத்த வேண்டும். சபதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஜெய விஜயீ பவ. மரணமே நிச்சயம், மரணமே சாஸ்வதம். மரணம் என்பது சக்தியின் வேறு ரூபம். சக்தியே எங்கும் நிறைந்தவள், சக்தியே துணை என்று கூறிவிட்டு வெளியேறினான். அந்த காட்சி சாம்பனுக்கு இப்பொழுதும் நினைத்து வந்தது. சாயாகுமரனால் பொறுமையாக உட்கார்ந்து கொண்டிருக்க முடியவில்லை. உடம்பு கொதித்தது, மனம் அலைப்பாய்ந்தது. அவன் அசைவுகள் வேகமாக இருந்தன. சமணமிட்டு உட்கார்ந்திருந்தாலும், உட்கார வேண்டும் என்று அவன் கட்டாயப்படுத்தப்பட்டாலும் அவனுடைய நகர்வுகள் மட்டும் துரிதமாக இருந்தன. ஏன் நம்மால் அருள்மொழியை வெல்ல முடியவில்லை? குறை நம்மிடமா அல்லது நம் தத்துவத்திடமா? மந்திரேந்திர தந்திரங்கள் நிச்சயமாக ஒருவரை கொல்லும் என்று சொன்னால் நாம் பழிவாங்க முடியாமல் தடுமாறுகிறோமே. நம் எதிரி நம்மை விட பலமாக மாறிக்கொண்டிருக்கின்றான். யாரை நாம் ஸ்வீகரித்து நம் பக்கம் இழுத்து அவர்கள் மூலம் அருள்மொழியை வெல்ல வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த அருள்மொழி அவர்கள் இறந்து போன பிறகு அவர்களுடைய புகழை தன் புகழாக மாற்றிக்கொண்டிருக்கின்றானே. இந்த அநியாயம் வேறு எங்கு நடக்கும்? அருள்மொழிக்கும் செம்பியன் மாதேவிக்கும் ஆகாது. அருள்மொழி செம்பியன் மாதேவியை வெறுக்கிறான். செம்பியன் மாதேவி அருள்மொழியை சபிக்கிறாள் என்று நாம் பரப்பிய செய்திகளெல்லாம் எப்பொழுது காணாமல் போன? ஒரு நாளைக்கு 1000 பசுக்கள் தானங்கள் கொடுக்கிறான் என்றால் செம்பியன் மாதேவியின் மீது அவனுக்கு எத்தனை பிரியம் என்று மக்கள் பேச ஆரம்பித்து விடுவார்கள். செம்பியன் மாதேவிக்காக முக்கூடலில் மணிமண்டம் கட்டுகின்றான், பள்ளிப்படை கோயில் எழுப்புகின்றான் என்றால் ஜனங்கள் அங்கு உட்கார்ந்து கொண்டு ராஜராஜனின் புகழை நாடகமாகவும் பாடலாகவும் பாட ஆரம்பித்து விடுவார்கள். நம் முயற்சிகள் எல்லாம் மண்ணுக்கு கீழே போய்விட்டன. எனக்கு என் மீதும் உங்கள் மீதும் சந்தேகமில்லை, நமது தத்துவத்தின் மீதுதான் சந்தேகம். இனிமேல் மந்திர எந்திர தந்திரங்களை நான் பிரயோகப்படுத்தப் போவதில்லை. விஷம் தயார் செய்யப் போகிறேன். வில் அம்புகளை உருவாக்கப் போகிறேன். எங்கேனும் அருள்மொழி ஊர்வலமாக வருகின்ற பொழுது மறைந்து இருந்து கொன்றுவிடப் போகின்றேன். சோழ அரண்மனையில் சாதாரண வேலைக்காரனாக சேரப்போகிறேன். பூணூலை அறுத்து முன்குடுமையை சிரைத்துவிட்டு மொட்டை அடித்து கொண்டு வேளாளனாய் போய்விடப் போகின்றேன். வேளாளனுக்கு உண்டான வேலையை செய்யப் போகின்றேன். எதற்காக இந்த கத்திக்கூத்து? இது எனக்கு புரியவில்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை. சாயா குமாரன் துடுக்குத்தனமாக பேசியது அங்கு உள்ளவர்களுக்கு வருத்தத்தை கொடுத்தது. குறிப்பாக மலையனூர் சாம்பான் விசும்பத் தொடங்கினான். நீ பேசியது 1000 ஈட்டிகளை நெஞ்சில் சொருகியது போல இருக்கிறது. ஆனாலும் உன்னுடைய கோபம் உன்மீது வரவில்லை. நீ கேட்பது நியாயம்தானே? இந்த உபாசனையை நான் சரியாக கேட்கொள்ளாமல், தகப்பனாரைப் போல் தெளிவாகவும் உறுதியாகவும் இல்லாமல், நொந்து மோசமாக குடும்பமிட்டு இந்த காட்டுக்குள் பைசாசமாக தெரிந்து கொண்டிருக்கின்றேன். உன் கேள்விகள் அனைத்தும் உண்மைதான். ஆனால் என்ன பதில் சொல்வது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. நான் மறுபடியும் அடியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. வேறு ஒரு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. ஒன்று தோற்று போவதனாலேயே நம்முடைய விஷயங்கள் அபத்தமானவை என்று நான் சொல்ல மாட்டேன். நீ இளைஞன், அதில்லாமல் தோல்வியின் ருசியால் தடுமாறி போய்விடுகிறாய். இது அவமானம் என்று கருதுகிறாய். இதைவிட மிகப்பெரிய அவமானங்களை பட்டதால் எனக்கு இதை தீர்க்கின்ற ஆத்திரம்தான் எழுகின்றதே தவிர நான் இப்பொழுது அவமானப்பட்டு விட்டேனே என்கின்ற எண்ணம் வருவதில்லை என்று பேசிவிட்டு மௌனமானான். தொலைவில் சலசலப்பு சத்தம் கேட்டது. சாயா குமாரன் துள்ளி எழுந்தான். காளிதாசனும் சரக்கென்று எழுந்து புதரின் மறைவில் போய் நின்றான். சாம்பான், துர்க்க சரவணன் அமைதியாக உட்கார்ந்திருந்தனர். நம் மாணவன் எவனோ ஓடி வருகின்றான் சாயாகுமாரன் சொல்ல அவர்கள் சற்று தளர்வானார்கள். ஓடி வந்தவன் சாம்பனுக்கு அருகே வந்து மண்டியிட்டான்.
ஆட்கள் வருகிறார்கள். 16, 17 பேர்கள் மலையேறி வருகிறார்கள். சாம்பான் திகைத்தான். அத்தனை பேரும் பெண்கள் என்று வந்தவன் தொடர்ந்து சொன்னான். சாம்பான் கைப்பிரம்பை எடுத்து பளீரென்று அவன் புஜத்தில் அடித்தான். வந்தவன் துடிதுடித்து போனான். ஒரு விஷயத்தை எப்படி சொல்வது என்பதை முதலில் புரிந்து கொள். பெண்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு அழகாக இருந்திருக்கும். ஆட்கள் வருகிறார்கள், அத்தனை பேரும் பெண்கள் என்று சொல்லுகிறாயே. நீ இங்கு உள்ளவர்களை கலவரப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கின்றாய். பரபரப்பாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறார். ஏதேனும் இடையூறு நாடகம் நடந்து கொண்டிருக்க வேண்டுமா? நீ இங்கு வேலை செய்ய லாயக்கில்லாத வேணும். இன்னொரு முறை இப்படி சொன்னால் உன்னை பயிற்சியிலிருந்து வெளியேற்றி விடுவேன். விஷயத்தை சுருக்கமாகவும் நேரடியாகவும் சொல்ல கற்றுக்கொள், கர்ஜித்தான். வந்தவன் மறுபடி விழுந்து வணங்கிவிட்டு அவர்கள் யோசித்தார்கள். எதற்கு பெண்கள் வருகிறார்கள்? எந்த இடத்திலிருந்து வருகிறார்கள்? இந்த காட்டுக்குள் பெண்கள் நுழைய வேண்டிய அவசியம் என்ன? காளிதாசன் வியந்து போனான். பாண்டிய தேசத்து பெண்களாக இருக்கும் காளிதாசா? சாம்பான் பதில் சொன்னான். ஏன் ஐயா, ஏன் அப்படி? பாண்டிய தேசத்து பெண்கள் நமக்கு பல உதவிகள் செய்திருக்கிறார்கள். கழுத்தில் அணிந்திருந்த நகைகளை விட்டு நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். உணவுக்கும் அனுப்பு கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக என்று உனக்கு தெரியுமா? அவர்கள் கணவர்களை நாம் மீட்டுத்தர வேண்டும் என்று நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கணவர்கள் சோழப்படையால் கைது செய்யப்பட்டு அடிமைகளாக இருக்கின்றார்கள். எங்கள் கணவர்களை எப்படியாவது வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் என்று இந்த பெண்கள் கதறிக்கொண்டிருக்கின்றனர். நாம் இதுவரை அந்த கணவர்களை தொடர்பு கூட கொள்ள முடியவில்லை. இது தெரிந்தால் அவர்கள் சீற்றம் அடைவார்கள். இந்த பெண்கள் நம்மை ஏசுவார்கள். பொறுத்து பார்த்து முடியாமல் தான் ரவிதாசன் உறவுகள் கொல்லிமலைக்குள் தானே இருக்கிறார்கள். காடு என்ன செய்துவிடும் என்று வந்து இருக்கின்றார்கள். ஆண்கள் இருக்கின்றார்களா என்று பார். காளிதாசன் முன்னேறி பாறையின் உச்சியில் நின்று பார்த்துவிட்டு, இல்லை, பெண்கள் மட்டும்தான் வருகிறார்கள் என்று சொன்னான். காளிதாசா, நீ முன்னேறி அவர்களை வழிமறித்து சுனைக்கு அழைத்து கொண்டு வா. அவர்களுடைய கோபத்தை குறைத்து கொண்டு கூட்டி வா. சாயா, பெண்கள் போன பிறகு அந்த வழியில் வேறு யாரேனும் தொடர்ந்து வருகிறார்களா என்று நீ போய்ப்பார். அந்த பெண்கள் போகும் வரை மறைந்து இரு. அவர்கள் போன பின்பு அந்த வழியை மறித்து விடு. கருவேல முட்களை வெட்டி போட்டு விடு. அதை எவரேனும் தாண்டி வர முயற்சி செய்தால் அடித்து காயப்படுத்து, எதிர்த்தால் கொன்றுவிடு. சாம்பன் வேகமாக கட்டளைகளை பிறப்பித்தான். பச்சையும் சிகப்பும் நிலமுமாய் அழுத்தமான கெட்டியான பாண்டிய தேசத்து புடவைகளை அணிந்து, காதில் மெல்லிய பாம்படம் அணிந்து, காலில் தண்டைகளை அணிந்து, குழந்தைகளோடு 16 பெண்கள் காட்டுக்குள் நுழையும் பொழுது காளிதாசன் அவர்களை எதிர்கொண்டான். பெண்கள் அவனை சூழ்ந்து கொண்டு கூச்சலிட ஆரம்பித்தனர். அவன் மௌனமாக அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டே இருந்தான். எங்கே அந்த மலையுனாரான்? அவன் எங்கே இருக்கின்றான்? காட்டு, அவனை கொன்று போடுகிறேன் என்று ஒரு பெண் சொல்ல, அவன் இப்படி பேசுவது தவறு. அவர் மிக பெரியவர், சகல வித்தைகளும் தெரிந்தவர், ஒரு சொல்லால் உங்களை எரித்துவிடக்கூடியவர். தயவு செய்து இவ்விதம் இனி பேசாதீர்கள். உங்கள் கோபம் என்னவென்று என்னிடம் சொல்லுங்கள். நான் அவரிடம் உங்களை அழைத்து போகிறேன். காட்டுக்குள் வெகு தூரம் போக வேண்டும். குழந்தைகளை வேறு வைத்து கொண்டிருக்கிறீர்கள். முதலில் ஒரு சுனைக்கு போவோம், சுனையிலிருந்து அந்த இடத்திற்கு போவோம் என்று அவர்களை வேறு திசையில் அழைத்து போனான். சுனையை காட்டினான். அவர்கள் சுனைக்கு அருகே உட்கார்ந்தார்கள். முகம் துடைத்து கொண்டனர். நீர் குடித்தார்கள். காடுகளுக்கு உள்ளே போய் கொய்யாப்பழங்களை பறித்து வந்து வேல் துண்டால் மூட்டை மூட்டையாக கட்டி காளிதாசன் அங்கு கொண்டு வந்து கொட்ட அவர்கள் ஆவலோடு பழங்களை எடுத்து கொண்டார்கள். குழந்தைகளுக்கு வேகமாக நறுக்கி காளிதாசன் கொடுக்க சந்தோஷமாக அவர்கள் உண்ணத் துவங்கினர். பசி குறைந்தது, தாகம் குறைந்தது. முகத்தில் நீர்பட்டு சற்று ஓய்வெடுத்தவுடன் அவர்களுடைய கோபமும் குறைந்தது. ஐயாவை பார்க்க முடியாதா என்று கேட்டார்கள். நிச்சயம் பார்க்கலாம். உங்களை விட உங்களை பார்க்க அவர் ஆவலாக இருக்கிறார். எந்த முயற்சியும் நடக்கவே இல்லையா என்று இன்னொரு பெண் கேட்கும் பொழுது அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. பல வருடங்கள் ஆகிவிட்டதையா என் புருஷன் முகத்தை பார்த்து? திருமணமான 15ஆம் நாள் போருக்கு போனார். அவர் எப்படி இருப்பார் என்பதை எனக்கு மறந்துவிட்டதையா. இன்னும் ஒரு மாதத்திற்குள் என் புருஷனை நான் பார்க்காவிட்டால் தற்கொலைதான் நான் செய்து கொள்ளப் போகின்றேன். அந்த பெண் சொல்ல காளி கண்களை மூடிக்கொண்டான். அவள் பாதத்தருகே கையை வைத்தான். சத்தியமாக சொல்லுகிறேன், உங்கள் பாதம் பட்ட தூசியின் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றேன், இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த காட்டில் உல்லாசமாக வாழவில்லை. எங்கள் குடும்பங்களை உதறிவிட்டு இங்கு துறவிகளைப் போல்தான் அலைகின்றோம். காட்டுவாசிகளைப் போல் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம்.
காரணம், எப்படியாவது அருள்மொழியை அழித்து சோழ தேசத்திலிருந்து பாண்டிய வீரர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம்தான். தயவு செய்து இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சோழர்கள் பலமாகிக் கொண்டிருக்கிறார்கள். சாம்பான் அவர்களை எதிர்க்க ரகசியமாக பெரிய படையை திரட்டி கொண்டிருக்கின்றார். படை வீரர்கள் அங்கெங்கே தயாராக இருக்கிறார்கள். திருவொற்றியூரிலிருந்து போரில் சிறைப்பட்ட பல்வேறு தேசத்து வீரர்கள் அடிமைகளாக தஞ்சையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். திருவொற்றியூரிலிருந்து மதுரை வருவதை விட தஞ்சையிலிருந்து மதுரை வருவது எளிது. திருச்சீரபுரம் நோக்கி வந்து காவிரியை தாண்டி அங்கிருந்து மதுரைக்கு புகுந்து வரலாம். எனவே உங்கள் கணவன்மார்கள் தஞ்சைக்கு வந்துவிட வேண்டும் என்று தயவு செய்து வேண்டிக் கொள்ளுங்கள். தஞ்சையில் என்ன வேலை? ஒரு பெண் கேட்டாள். தெரியவில்லை. பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் தஞ்சையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். மதுரையில் இருந்தும் பெண்கள் தஞ்சையை நோக்கி வருகின்றார்கள். தஞ்சையில் மிகப்பெரிய கோயில் கட்டுகிறாராமே, இதுவரை இல்லாத ஒரு வடிவத்தில் கட்டுகின்றாராமே. அந்த கோவில் கட்டி முடித்து விட்டால் ராஜராஜ சோழனுக்கு மரணமே இல்லாத பெருவாழ்வு கிடைத்து விடுமாமே என்று ஒரு முதிய பெண்மணி உறக்கச் சொன்னாள். யார் சொன்னார்கள்? ஊரில் அப்படித்தான் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஒரு மனிதருக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்றால் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் கோவில் கட்டினால் போதும், மரணம் நிகழவே நிகழாது என்று சொல்லுகிறார்கள். இல்லை, அப்படி ஒருபோதும் இந்த உலகத்தில் நடந்ததில்லை. பிறந்தவர் இறப்பது உறுதி. மரணமில்லா பெருவாழ்வு என்பது உடம்பை குறித்ததல்ல, புகழை குறித்ததுதான். அதைத்தான் அப்படி சொல்லுகிறார்கள். எனவே அருள்மொழிக்கு மரணமே இல்லை என்று நீங்கள் எவரும் அச்சப்பட்டு கொண்டு விட வேண்டாம். அவருடைய மரணம் நமது கைகளில் இருக்கிறது என்பதுதான். நாங்கள் மலையானூர் சாம்பனை பார்க்கவே முடியாதா? நிச்சயம். இவ்வளவு தொலைவு காட்டில் நடந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரிடம் போவதை விட அவரை இங்கேயே நான் வரவழைக்கிறேன் என்று சொல்லி காளிதாசன் தொலைதூரம் உள்ள திட்டு நோக்கி ஊ என்று குரல் கொடுத்தான். பதிலுக்கு அங்கிருந்து குரல் வந்தது. காளிதாசன் அவர்கள் அருகே போய் அமர்ந்து கொண்டான். பெண்கள் அவனை சுற்றி வட்டமாக உட்கார்ந்து கொண்டனர். அந்தனரே, நம்மால் அருள்மொழியை வெல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா? பாண்டியருடைய ஆட்சி காலம் என்றேனும் மலருமா? ஒரு புதிய பெண் கேட்டாள். ஏன் தாயி, எதற்காக அவ்விதம் கேட்கிறீர்கள்? பாண்டிய தேசம் காலம் காலமாக சோழனுக்கு அடிமைப்பட்டுத்தான் கிடக்குமோ? மகிழ்ச்சி என்பதும் மலர்ச்சி என்பதும் இனி பாண்டிய தேசத்திற்கு வரவே வராதா? சங்கம் வளர்த்த மதுரை இனி வெறும் சுடுகாடாகத்தான் நிற்குமா என்று பயம் ஏற்படுகிறது. சுடுகாடா? அங்குள்ள சோழ பரம்பரையினர் மதுரையை நன்றாகத்தானே ஆட்சி செய்கின்றார்கள். யார் இனி மதுரையை ஆட்சி செய்தால் என்ன? பாண்டியர்களின் ஆட்சி செய்யாதவரை இந்த மதுரை எங்களுக்கு சுடுகாடுதான். எப்பொழுது மதுரையில் பிறந்த ஒரு மண்ணில் மைந்தன் மதுரை மைந்தனின் ஆட்சி செய்கின்றானோ அப்பொழுது உள்ள மதுரை நகரமாக விளங்கும். சோழ நாடு கால்பட்டு சோழருடைய அதிகாரத்தில் ஈடுபட்ட இடத்தை நாங்கள் மதிப்பதில்லை. நாங்கள் மதுரையில் வாழ்வதும் இல்லை. மதுரையை சுற்றியுள்ள மலைகளில்தான் ஒளிந்து வாழ்கிறோம். ஏன், ஏதேனும் தொந்தரவா? இல்லை, மலைகளிலிருந்து வந்துவிடுங்கள் என்று ஓலைகள் கூட அவர்கள் அனுப்புகிறார்கள். தின்பண்டங்களையும் அனுப்புகிறார்கள், புடவைகள் தருகிறார்கள். ஆனாலும் நாங்கள் போவதாக இல்லை. போய் என்ன செய்வது? நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. புருஷன் இருந்தால் மதுரைக்கு போய் குடித்தனம் நடத்தலாம். புருஷன் இல்லாத ஊரில் நாங்கள் என்ன குடித்தனம் செய்வது? புருஷன் இல்லை என்பதால் சோழ வீரர்களை எங்களை ஏதேனும் செய்ய மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? அதற்கு காடுகளிலேயே விலங்குகளைப் போல் தெரிவதுதான் உத்தமம். அந்த முதிய பெண்மணி சொல்ல மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர். காளிதாசனுக்கு வயிறு கலங்கியது. ஒரு 16 வயது பெண் தொலைதூரத்தில் வட்டம் விட்டு விலகி காளிதாசனையே பார்த்து கொண்டு நின்றாள். ஏன் தாயே, ஏன் வட்டம் விட்டு விலகி உட்கார்ந்திருக்கிறாய்? உள்ளே வா, அருகே உட்கார் என்று மிக பவ்யமாக கையை கோப்பினான். அதற்கு அந்த மரக்குல பெண்மணி அவனை உற்று பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். இவளுக்காகத்தான் நாங்கள் வந்தோம். இவள் கதறியதைத்தான் நாங்கள் பயணப்படுவது என்று தீர்மானித்தோம். இவளை உற்சாகப்படுத்தத்தான் காட்டுக்குள் போவது என்ற முடிவுக்கே வந்தோம். இவளுக்குத்தான் தன் புருஷனை பார்க்க வேண்டும் என்ற பேராசை இருக்கிறது. எங்களுக்கு இல்லை என்று அர்த்தமில்லை. இவள் துடித்து கொண்டே இருக்கிறாள். திருமணமான மறுநாள் இவள் புருஷன் இவளை விட்டுவிட்டு போருக்கு போய்விட்டான். அவனுடைய முகம் கூட இவளுக்கு தெரியாது. ஆனால் இவள் தீண்டப்படக்கூட இல்லை. போகும்பொழுது கன்னத்தை தடவி விட்டு போனானாம். அந்த ஒரே ஒரு தீண்டல்தான் இவள் அனுபவித்தது. நிச்சயம் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனானாம்.
அது ஒரே ஒரு வார்த்தை தான் இவள் கேட்டது. அதன் பிறகு அவனை பற்றி எந்த செய்தியும் இல்லை. அவன் இளைஞன், மிக அழகன். அவன் இவளுக்கு கிடைத்தது பற்றி ஊரில் பல பேர் பொறாமை கூட பட்டார்கள். அந்த பொறாமையெல்லாம் சேர்ந்துதான் எங்களை பிரித்துவிட்டது என்று இவள் அழுது கொண்டிருக்கிறாள். என்ன செய்தால் என்ன, என் கணவன் திரும்பி வருவான் என்று இல்லாத நோன்பெல்லாம் நோற்று கொண்டிருக்கின்றேன். நாளாக நாளாக அவளும் மனம் தளர்ந்து விட்டாள். 2 வருடம் ஆயிற்று, இன்னும் ஒரு செய்தி கூட இல்லையே என்று புலம்புகின்றாள். நேற்றைக்கு பௌர்ணமியின் போது இவள் வழிபட்ட கொற்றவை உலக்கையை எடுத்து அடித்து உடைத்து விட்டாள். 2 வருடம் முன்பு நோன்பு நோற்றும் கூட ஒரு செய்தியும் என் புருஷனை பற்றி சொல்லவில்லை என்றால் நீ வெறும் தெய்வம் இல்லை, கல்தான் என்று தூக்கி அடித்து விட்டாள். கொல்லிமலைக்கு போகிறேன் என்று கிளம்பியும் விட்டாள். இவளுக்காக இவர்களை சமாதானப்படுத்தி நாங்கள் பின்தொடர்ந்திருக்கிறோம். எங்கள் கணவர்களை பற்றி ஏதேனும் செய்தி சொல்வீர்கள் என்று உங்களை சந்தித்து கேட்பதற்காக வந்திருக்கிறோம். நீங்கள் இன்னும் உற்சாகமாக இந்த தொழிலில், இந்த விஷயத்தில் ஈடுபட வேண்டும், மனம் சோர்ந்து விடலாகாது என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் வந்தே இருக்கின்றோம். முதியவள் சொல்ல மற்றவர்கள் ஆம் என்று தலையசைத்தனர். அந்த பெண்ணை காளிதாசன் உற்று பார்த்தான். அவள் முகம் சாம்பல் போட்டு கிடந்தது. கண்களில் ஆழ்ந்த கவலை இருந்தது. அவள் இந்த பூமியில் இருக்க விரும்பவில்லை என்பது அவளுடைய ஒவ்வொரு அசைவும் காட்டியது. காளிதாசன் கவலைப்பட்டான். பம்பம் மகாதேவ் என்று உரக்க குரல் கொடுத்து துர்க சரவணனும் சாம்பலும் இறங்கி வந்தார்கள். பெண்களுக்கு நடுவில் வந்தார்கள். பெண்கள் எழுந்து தரையில் நிலம்பட வணங்கினர். அந்த ஒரு பெண் மட்டும் வேறு எங்கோ பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தாள். அந்த பெண்ணை பார்த்துவிட்டு சாம்பன் காளிதாசனை பார்த்தான். காளிதாசன் அவளை நான் பார்த்து விட்டேன் என்று தலையசைத்து விட்டான். துர்க சரவணன் மேலே பார்த்தான். மேலே 6-7 பருந்துகள் வட்டமிடத் துவங்கின. ஆந்தைகளும் குறுக்கும் வலமுமாக அலைந்தன. தொலை தூரத்தில் ஒரு நரி ஊளையிடும் சத்தமும் கேட்டது. ஒரு கிளியை காக்கை கூட்டம் துரத்தி துரத்தி மடக்கி கொத்தத் துவங்கியது. கிளி கதறி கதறி சுற்றி சுற்றி வந்தது. அந்த கதறல் சகலரையும் தைத்து விட்டது. சகுனங்கள் சரியில்லை என்று துர்க சரவணன் சொன்னான். காளிதாசனும் ஆமோதித்தான். கண்களை மூடி சாம்பவான் மந்திரத்தை ஜபிக்க துவங்கினான். சாயாகுமாரன் முள்வேலி போடுவதை புதரில் மறைத்து கொண்டு பிரம்மராயரின் ஆள் ஒருவன் வேடிக்கை பார்த்தான், சிரித்தான். முள்வேலி அடைக்கப்பட்ட இடத்தை தாண்டி சுற்றி கொண்டு சுனையை நோக்கி நகர்ந்தான். அவன் நகர்ந்தது சாயாகுமாரனுக்கு தெரியவில்லை. மலையனூர் சாம்பான் கையில் ஒரு சிறிய மூட்டை இருந்தது. அதை காளிதாசனிடம் கொடுக்க காளிதாசன் அதை தரையில் வைத்தான். முடிச்சை அவிழ்த்து பரப்பினான். கேயூரங்கள், காப்புகள், மோதிரங்கள், சில நகைகள் இருந்தன. மரக்குல மாதர்களே, பாண்டிய தேசத்தின் கற்பக விருட்சங்களே, இந்த சாம்பான் எதுவுமே செய்யவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். திருவொற்றியூரில் அமர்ந்திருக்கும் பாடி வீட்டில், மேல்பாடி என்கின்ற இன்னொரு பாடி வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்த பாண்டிய வீரர்களுக்கு நடுவே போய் அவர்களுக்கெல்லாம் உற்சாகமூட்டி உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்ற செய்தியை சொல்லப் போகின்றோம். அவர்கள் அடையாளம் கேட்பார்கள். உங்களிடமிருந்து அடையாளம் வாங்கி போகத்தான் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்களிடம் பேசி அடையாளத்தை வாங்கி வந்திருக்கிறோம். ஓலை நறுக்குகளில் சிலர் தங்களை பற்றிய குறிப்புகளை எழுதி இந்த வளையல்களோடும் காப்புகளோடும் மோதிரங்களோடும் பிணைத்திருக்கிறார்கள். துர்க சரவணன் ஒவ்வொன்றாக படித்தான். உங்களை சார்ந்தவர், உங்களுக்கு தெரிந்தவர் எவரேனும் இருந்தால் அந்த நகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சம்பந்தப்பட்டவருக்கு கொண்டு போயும் கொடுக்கலாம். இந்த வேலை நடக்கட்டும். துர்க சரவணா, துவங்கு என்று சாம்பான் கட்டளையிட மூட்டையிலிருந்து 47 நகைகள் பிணைக்கப்பட்டிருந்த ஓலைகளை அடிக்குரலில் துர்க சரவணன் படிக்க பெண்கள் கவனமாக கேட்க துவங்கினர். ஒரு பெயர் படுத்ததும் ஆவலாக ஒரு பெண்மணி எழுந்து அந்த நகையை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டாள். இதுதான் 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 அவருடைய நகை. அது என்னுடையவருடைய கை காப்புதான். என் தாயார் அவருக்கு அணிவித்தது. இதோ இதில் அவர் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் வீட்டு இலச்சினையும் இருக்கிறது. ஆஹா ஐயா, இதை பார்க்கிற போது அவரை பார்ப்பது போலவே இருக்கிறது. இவரை யார் பார்த்தார்கள்? அவர் நலமாக இருக்கிறாரா? என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? அவரை அடிக்கிறார்களா? துன்புறுத்துகிறார்களா? கடின உழைப்புக்கு பயன்படுத்துகிறார்களா? அவர் உற்சாகமே இருக்கிறாரா? எங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாரா? போரில் தோற்றது பற்றி புலம்பிக் கொண்டிருக்கிறாரா? அவரை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்ல துர்க சரவணனும் காளிதாசனும் அவனை பற்றி பேசி நினைவு கூர்ந்தனர். அந்த பெண்கள் நகைக்கோயிலை சுற்றி உட்கார்ந்து கொண்டனர். ஏக்கத்தோடு புரட்டி பார்த்தார்கள். நாங்கள் வைத்தியர்களைப் போல் வேடமிட்டு கொண்டு போனோம். 2 நாட்கள் அந்த பாடி வீடுகளில் தங்கி இருந்தோம்.
இது மேல்பாடியில் வாங்கி வந்தது. ஓலைகள் இதில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் உயரமாக மெல்லிய உடம்போடு இதில் சம்பந்தப்பட்டவர் உயரமாக மெல்லிய உடம்போடு இருப்பார். அவருக்கு 6 விரல்கள் உண்டு, கூரிய மூக்கு, வளைந்த கால்கள். சரிதானா? ஆம் என்று அவள் தலையசைக்க, அவர் ஆரோக்கியமாய் இருக்கிறார் அம்மா. மறுபடியும் போர் எப்பொழுது என்று ஆவேசத்தோடு கேட்கிறார். இப்படி பாண்டிய தேசத்திற்கு போய் செய்திகளை சொல்லப் போகிறோம் என்று சொன்னவுடன் முதலில் நகையை கற்றி கொடுத்து தன்னை பற்றி ஓலையில் குறிப்பெழுதி கொடுத்ததும் அவர்தான். இவரை தொடர்ந்து மற்றவர்களும் அதுபோலவே செய்தார்கள். அவரை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். அவர் தஞ்சையை நோக்கி வருகின்ற குழுவில் தானாக சேர்ந்து கொண்டு விட்டார். சோழப்படை வீரர்களோடு சகஜமாக பேசுகிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று மாற்றி மாற்றி மலையனூரானும் காளிதாசனும் சொன்னார்கள். அந்த பெண்மணி சந்தோஷமானாள். நகையை கண்களில் ஒற்றிக்கொண்டு விம்மத் தொடங்கினாள். நகைகளை தொடர்ந்து எடுத்து பரிசோதிக்கப்பட்டன. ஓலை நறுக்குகளும் படிக்கப்பட்டன. இன்னும் 2 பேருடைய உறவினர்கள் நகைகள் கிடைத்தன. அவர்களும் சந்தோஷமானார்கள். வட்டம் விட்டு விலகி உட்கார்ந்திருந்த அந்த பெண்மையின் முகத்தில் மட்டும் ஏமாற்றம் அதிகம் கவிந்தது. என் புருஷனை பார்க்கவில்லையா? அவர் எங்கிருக்கிறார் என்று நீங்கள் விசாரிக்கவில்லையா? எழுந்து நின்று அவள் கேட்டாள். உன் புருஷன் யாரம்மா? எனக்கு தெரியாதே. யார் என் புருஷன் என்று எனக்கே தெரியவில்லை. புருஷனை பெற்றவர்கள் போர் என்றதும் சிதறி ஓடிவிட்டார்கள். அவர் தாயும் தந்தையும் வேறு திக்குக்கு நகர்ந்து விட்டார்கள். நான் அவர்களையும் அறியவில்லை. என் புருஷனும் யார் என்று எனக்கு தெரியவில்லை. சொல்லித் தருவாரும் இல்லை. இந்த ஊரிலிருந்து வருகிறார்கள் என்று எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஆனால் அந்த ஊரில் எந்த குடும்பம், என்ன பெயர் என்பது எதுவுமே எனக்கு தெரியாது. எளிமையான முறையில் திருமணம் நடக்க வேண்டும் என்று 70 பேர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள். போர்க்காலம் எல்லோருக்கும் உணவிட முடியாது என்பதால் திருமணத்தை ஒட்டுமொத்தமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஊர் தீர்மானம் செய்து என் திருமணம் நடத்தப்பட்டது. இப்படி ஒரு திருமணம் அவசியம்தானா என்று என்னுடைய தாய் கேட்டாள். அவசியம் என்று என் தந்தை சொன்னதால் அப்படி நடந்தது. அவர் போருக்கு போகும் பொழுது நான் பூப்படையவில்லை. போருக்கு போன 7ஆம் நாள்தான் அது நடந்தது. எல்லோருமே என்னை சபித்தார்கள். என்னை விட கேவலமான பெண் யாரும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். நான் என்னை அடையாளம் காட்டுவேன். அவருக்கு என்ன பெயர் சொல்லுவேன்? அவராக வந்து என்னை தேடி நான் தான் உன்னுடைய கணவன் என்று சொன்னால் ஒழிய எனக்கு எதுவுமே தெரியாது. வேறு எவரும் வந்து அப்படி சொன்னாலும் நான் விழித்து கொண்டுதான் நிற்பேன். என்னைவிட இழிவான புறவி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. ஐயா, என் வாழ்க்கையில் விதி ஏன் இப்படி விளையாடிவிட்டதென்று தெரியவில்லை. யாரை சந்தித்தாலும் பயமாக இருக்கிறது. அவர் வரவில்லையே என்று கவலையாகவும் இருக்கிறது. வந்தால் இவர்தானா என்கின்ற சந்தேகம் வந்து என்னை கொன்று விடுவோமா என்று கலவரமாகவும் இருக்கின்றது. இப்படி ஒரு அவல நிலை உலகத்தில் ஒரு எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. அம்மா, கவலைப்படாதீர்கள். இறைவன் வழி காட்டுவார். இல்லை, இறைவன் முற்றிலுமாக என்னை கைவிட்டு விட்டது எனக்கு புரிகின்றது. இப்படி நீங்கள் முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் உயிரை பணயம் வைத்து அடையாளம் வாங்கி வந்து பல பேரை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதோ இந்த மூட்டையில் உள்ள அத்தனை நகைகளும் உரியவரிடத்தில் போய் சேர்ந்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றேன். ஆனால் இப்படி ஒரு நகை எனக்கு கொடுக்கப்பட்டால் நான் என்ன செய்வேன்? எப்படி அடையாளம் காட்டுவேன்? என் நிலை மிக பரிதாபமானது. அவரை எனக்கு அடையாளம் தெரியாது. அவர்தான் என்னுடைய கணவன் என்று அடையாளம் காட்டும் ஆட்களும் கிடையாது. எனவே நான் உயிரோடு வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. இதை சொல்லி மலையனூரான் சாம்பனை அவள் உற்று பார்த்தாள். சாம்பன் 2 அடி எடுத்து வைத்து அவளை ஆசீர்வதிப்போல் கையை உயர்த்த அவள் எழுந்து நின்றாள். போதும், இந்த வேதனை போதும். சோழர்களால் பாண்டிய நாடு பட்ட இம்சை போதும். போரினால் பெண்கள் படுகின்ற அவஸ்தையை ஆண்கள் உணருவதே இல்லை. போரினால் பெண்களுக்கு ஏற்படும் இழப்பை அவர்கள் அறிவதில்லை. என் வேதனை உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது ஐயா. நாம் பலி கொடுப்பது எதற்காக? நல்லது நடக்க வேண்டும் என்று தானே நான் என்னையே பலி கொடுத்து கொள்ளப் போகின்றேன். இந்த மூட்டையில் உள்ள அத்தனை நகைகளும் அர்த்தமாக வேண்டும். அத்தனை பேரும் அடையாளம் காட்டப்பட வேண்டும். காணப்பட்டு அவரவர் குடும்பத்தோடு இணைய வேண்டும் என்று நான் என்னை பலி கொடுத்து கொள்ளப் போகின்றேன். நான் இந்த இடத்தில் இறந்த ஒரு நடுகல் நட்டு அதில் திரிசூலத்தை பொறித்து விடுங்கள். நான் வனதேவதையாக இருந்து பாண்டிய தேசத்தை ஆசீர்வதிப்பேன். இந்த கொல்லிமலையில் அலைந்து திரிந்து எவர் வந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வேன். உயிரோடு மனுஷியாக இருக்கின்ற பொழுது எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை. நான் யாருக்கும் உதவவும் முடியவில்லை.
இறந்து போய் உதவினால் என்ன என்று தோன்றுகின்றது. எனவே நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சுனையை நோக்கி அவள் ஓடத் துவங்கினாள். மலை ஏறினாள். காளிதாசன் பின்னால் ஓடினான். மலையனூரான் சாம்பன் தரையில் பிரம்பால் அடித்து காளிதாசனை நிற்கச் சொன்னான். காளிதாசன் பதைத்து நிற்க அவள் வெகு வேகமாக மலை ஏறினாள். எல்லோரும் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக உச்சிக்கு போனாள். உச்சியிலிருந்து ஓ என்று குரல் கொடுத்தாள். கீழே உள்ளவர்கள் பதறினர். வேண்டாம் வேண்டாம் என்று கையையும் அசைத்தனர். அவளுடைய பெயர் கூட தெரியவில்லையே என்று ஒரு முதுகிழவி கதறினாள். அடியே அடியே என்று அலறினாள். பலமுறை பெயர் கேட்டும் அவள் சொல்லவில்லை. நாங்கள் தான் அவளுக்கு பொம்மி என்று பெயர் வைத்தோம். பொம்மை போல் அசையாது அமர்ந்திருப்பாள். ஆமா.